Hi friends, Assalamu alaikum. இன்னைக்கு ரோட்டு கடை சிக்கன் நூடுல்ஸ் எப்படி ஈஸியா டேஸ்டா செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் நூடுல்ஸ் ஒரு பாக்கெட் எடுத்து வச்சிருக்கேன். சின்ன பாக்கெட் தான் எடுத்து வச்சிருக்கேன். அதோட மெஷர்மென்ட் தான் சொல்லப் போறேன். 1/4 கிலோ முட்டைகோஸ் நல்லா திருவி வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். தண்ணி நல்லா வடியணும். சிக்கன் 1/4 கிலோ 65 மாதிரி வறுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு சிக்கன் அதிகமா வேணா அதிகமா சேர்த்துக்கங்க. இப்போ 3 முட்டை எடுத்து வச்சிருக்கேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். தண்ணி நல்லா பாயில் பண்ணிக்கங்க. பாயில் பண்ணி உப்பு சேர்த்து அதில் ஆயில் 2 ஸ்பூன் சேர்த்துக்கங்க. ஏன்னா ஆயில் சேர்த்தா ஒன்னோட ஒன்று ஒட்டாது நூடுல்ஸு. இப்போ நல்லா நல்லா கொதி வந்த பிறகு நூடுல்ஸை சேர்த்து நூடுல்ஸ் ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும். 3/4 பதத்துக்கு வெந்தால் போதும். ஏன்னா இது பெரிய நூடுல்ஸாக இருக்கும், கொஞ்சம் லேட்டாக தான் வேகும். அந்த மேகி நூடுல்ஸ்னால் சீக்கிரம் வெந்துடும். இப்போ இதை நல்லா தண்ணி வடித்து எடுத்து வச்சுப்போம். இப்போ வானல் ஆயில் சேர்த்து 2 ஸ்பூன் சேருங்க. வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை நல்லா ரொம்ப வதக்காதீங்க. ரொம்ப வதக்கினா தண்ணி விட்டுடும். லேசாக வதக்கி விட்டுட்டு இதுக்கப்புறம் 3 முட்டை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு முட்டை கம்மியாக வேணாலும் 2 முட்டை சேர்த்துக்குங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணி கிண்டி அதுக்கப்புறம் நம்ம முட்டைகோஸு எடுத்து வச்சு முட்டைகோஸை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. முட்டைகோஸும் ரொம்ப வதங்கக்கூடாது. ஏன்னா முட்டைகோஸ் வதங்க தண்ணி விடும் அதில். ஏன்னா தண்ணி பொருளாக இருக்கிறதுனால அது தண்ணி விடும். அது வதங்கின பிறகு 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு லேசாக மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப கொத்தக்கூடாது. ரொம்ப கிண்டினீங்கன்னா தண்ணி விட்டு சொதன்னு ஆகிடும். இப்போ கிண்டி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க நூடுல்ஸ் பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்க நூடுல்ஸை அதில் ஆட் பண்ணிவிட்டு வறுத்து வச்சுருக்க சிக்கனையும் அதில் ஆட் பண்ணிவிட்டு கரம் மசாலா 2 டேபிள் ஸ்பூன் நிறைய போடுங்க. ஏன்னா கரம் மசாலா தான் இதுக்கு டேஸ்ட்டு. எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு தான் இதெல்லாம் செய்யணும். ஏன்னா நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சிம்மில் இருந்தீங்கன்னா ரொம்ப தண்ணி விட்டு சொதன்னு ஆகிடும். இப்போ பாருங்கள், சூப்பரான டேஸ்ட்டான நூடுல்ஸு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்றதுக்கு இதை மாதிரி ரெசிபி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். பாய்.